மக்கள் இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற கட்சி பார்த்தீங்கன்னா மாற்றத்துக்கான கட்சி, சரியான கட்சி, 2 கட்சிகளுக்கு இந்த கட்சி தான் சரியான தீர்வு அப்படின்னு சொல்லி நம்பி போன நிறையா தம்பிகள் பார்த்தீங்கன்னா இப்போது தாவேக்காவை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன். உணர்வு ரீதியாக என்னால் இதை புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 5 இடத்துல பார்த்தீங்கன்னா சீமான் அண்ணன் கோட்டை விட்டாப்புல, அதே நேரத்தில் விஜயண்ணா பார்த்தீங்கன்னா இந்த 5 இடத்துலையும் உண்மையாக நேர்மையாக நின்றுருக்காங்க. இந்த ஒரு குவாலிட்டிக்காண்டி பார்த்தீங்கன்னா விஜயண்ணாவை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம நிறுவ போகிறோம். நேற்று தினம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக அந்த அஜித்குமார் அவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் திமுககாரன் நம்மளை நோக்கி அந்த போராட்டத்தை பற்றி நிறைய அவதூறு பரப்பினான். கூட சேர்ந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்காரனும் 3 நிமிஷம் பேசினாருங்க. உங்காலே எங்கண்ணே மைக்கோ பிடிச்சாருன்னா எவ்வளோ நேரம் பேசுவார் தெரியுமா, ஆகா ஓஹோன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. கீழே இருக்கிற கட்சிக்காரங்க, இணையத்தில் இருக்கிறவங்களாம் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் களத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்காரங்க எல்லாருமே தாவேக்காக்கு மேலே ஒரு பெரிய மரியாதை வந்திருக்கு. தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களை நடிகர் அப்படிங்கிறத தாண்டி இல்லைப்பா அந்த மனுஷன்ட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர்றது. ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, அஜித்குமார் அவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடு எப்படி இருந்துச்சு, தாவேக்காவோட செயல்பாடு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தாவே தம்பிகள் எந்த இடத்துல களத்தில் இருக்கக்கூடிய தம்பிகள் ஏன் தாவேக்காவை நோக்கி வராங்க அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதல் புரிஞ்சிடும். அதாவது சீமான் அண்ணே முதல்ல என்ன பண்ணார், முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்த பிறகு நம்ம தலைவர் தான் முதல்ல போயிட்டு 16 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அந்த குடும்பத்தை சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவராக சந்திச்சாங்க. அதில் சீமான் அண்ணனும் ஒருத்தர். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சீமான் அண்ணே அந்த குடும்பத்தை மையப்படுத்தி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. நிக்கிதாவை ஏன் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் ஒன்று சீமான் அண்ணன் பார்த்தீங்கன்னா நடத்தினாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவ்வப்போது செய்தியாளர் சந்திக்கும் போது சீமான் அண்ணன் பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணியை கைது பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த சிபிஐ விசாரணை நோக்கியும் தன்னுடைய விமர்சனத்தை பார்த்தீங்கன்னா முன் வச்சாங்க. இது சீமான் அண்ணன் பண்ணது. இங்கே விஜயண்ணா என்ன பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பேரலாக எடுத்து பார்த்தா, விஜயண்ணா பார்த்தீங்கன்னா முதல்ல பொதுச்செயலாளர் மூலமாக ஒரு ஆரம்பகட்ட அறிக்கை விட்டாங்க. அதுக்கப்புறம் தீர்வை எடுத்துக்கொண்டு வந்து இந்த பிரச்சனை 24 மரணங்கள் அப்படின்னு சொல்லி போகும்போது தீர்வை நோக்கி தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டாங்க. நான் முன்னாடி சொன்னபடி பார்த்தீங்கன்னா குடும்பத்தை தனிப்பட்ட முறையில் பார்த்தாங்க, தன்னால் முடிஞ்ச நிவாரணத்தை கொடுத்தாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 24 பேருக்கும் நீதி கேட்டு போராட்டம் பண்ணாங்க. இங்கே மறுபடியும் வருவாங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க, அந்த போராட்டம் வெறும் 1 மணி நேரம் தானே பண்ணீங்க, விஜய் அண்ணா 3 நிமிஷம் தானே பேசினார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த போராட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தாவேக்காவோட நிலைப்பாடு, தாவேக்காவோட அந்த இடர்பாடுகள் அத்தனையும் புரிஞ்சுக்கிட்டவன் இந்த வாதத்தை வைக்க மாட்டான். ஏன்னா அந்த போராட்டம் 1 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணும். 10 மணி 59 நிமிஷத்துக்குள்ளே அந்த போராட்டத்தை முடித்தாங்க. 10:20க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏகப்பட்ட நெருக்கடிகள் மத்தியில் அந்த போராட்டத்தை நடத்தினாங்க. 3 நிமிஷம் எங்கள் அண்ணன் பேசினாலும், அதாவது கொடுக்கப்பட்ட அந்த 25 நிமிஷத்தில் 3 நிமிஷம் பேச வேண்டிய அவசியம் இருந்துச்சு. வேறு வழி இல்லாமல் அந்த போராட்டத்தை எங்கள் அண்ணன் முடித்தாங்க. ஏன்னா அந்த போராட்டத்தை அந்த குறிப்பிட்ட டயத்தில் முடிக்கலைன்னா என்னென்ன மாதிரி செயல் திட்டங்களை அவங்க வச்சுருந்தாங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சதுனால அந்த போராட்டத்தை அப்படி முடித்தாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இங்கே மிக முக்கியமாக நம்ம குறிப்பிட வேண்டியது, அந்த 24 குடும்பத்தை மேடை ஏற்றணும், போராட்டம் பண்ணோம், வீட்டுக்கு போனோம்னு இல்லாமல் அஜித்குமார் அவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கணும்னு சொல்லி 4 விதமான நிவாரணம் கேட்டு அஜித்குமாருக்கு செப்பரேட்டாக ஒரு வழக்கு நடக்குது. அது மட்டும் இல்லாமல் அஜித்குமார் மாதிரியே அவங்க குடும்பம் எப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்குமோ அதே மாதிரி தான் இந்த 24 குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த 24 குடும்பத்துக்கு தேவைப்படுற சட்ட போராட்டத்தை தாவேக்கா கொடுத்துக்கிட்டு இருக்கு. இங்கே சீமான் அண்ணன் ஒரு நாள் பேசினாரு, கடந்து போறாரு. தாவேக்கா பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போராட்டம் பண்ணாலும் சட்ட ரீதியாக என்ன பண்ண முடியும், உதவி ரீதியாக என்ன பண்ண முடியும். அங்கே அந்த அந்த பையன் இறந்து போன அன்னைக்கு தாவேக்காவோட மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தோடே தான் இருந்தார். அந்த பையன் இறந்து போய் அந்த சடங்குகள் அத்தனையுமே முடிஞ்ச பிறகு அந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக விஜய் என்ன சந்திச்சாங்க. 2 இடத்துல ஒப்பிட்டு பார்த்தா எந்த தலைவர் சரியாக நடந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஆழமான புரிதல் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்காரனுக்கு வந்ததுனால தான் நாம் தமிழர் கட்சிக்காரன் இந்த பக்கம் வந்துட்டான் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் பாயிண்டாக இருக்குது. 2வது மிக முக்கியமான விஷயம் பரந்தூர் விமான நிலைய விஷயம். பரந்தூர் விமான நிலையத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு நாள் போகிறாங்க, அது மாதிரி பேசுகிறாங்க, வந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போனாங்க, போயிட்டு அந்த மக்களுக்கு தன்னுடைய ஆதரவை கொடுத்தாங்க. அதுவும் விஜயண்ணா போகிற அன்னைக்கு அவ்வளவு கெடுபிடிகள் அங்கே விதிக்கப்பட்டுச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த பரந்தூர் அப்படி இல்லை, பன்னூர் பரந்தூர்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு அறிக்கையை பார்த்தீங்கன்னா தமிழக அரசு கொடுத்தாங்க. அடுத்தடுத்த விஷயங்களை செய்ய போனால் நான் சட்ட போராட்டமும் பண்ணுவேன் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுத்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தன்னுடைய கட்சியோட முதல் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்தை பற்றி பேசினாங்க. 2வது பார்த்தீங்கன்னா கட்சியோட பொதுக்குழுவில் பேசினாங்க, கட்சியோட செயற்குழுவில் பேசுகிறாங்க. கட்சி எங்கெங்கெல்லாம் ஆக்டிவாக இருக்கோ அங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பரந்தூர் பற்றிய செய்தியை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக விஜய் என்ன கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மக்களை திரட்டி நான் தலைமைச் செயலகம் வருவேன் அப்படிங்கிற ஒரு திமுக ஆடி போகிற
அளவு ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா செஞ்சாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மக்களோட அட்டென்ஷனை இழுக்கிறதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலையை பார்த்தாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா சட்ட போராட்டமும் இங்கே அவசியமானது, சட்ட போராட்டமும் பார்த்தாங்க. இங்கே சீமானண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போராடினாரு, வந்தார், போனார். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் என்ன பண்ணார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல, நிச்சயமாக கவனத்துக்கு வரல. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் பரந்தூரோட அந்த போராட்ட குழு பார்த்தீங்கன்னா விஜயண்ணாவோட தொடர்பில் இருக்காங்க. விஜயண்ணா பார்த்தீங்கன்னா எந்த தேதிக்கு எங்கே வரணும்னு சொல்லுங்கள், நாங்கள் மொத்த பேரும் வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த தலைமைச் செயலகத்தை என்னைக்கு முற்றுகையிடுவோம்னு சொல்லுங்கள், அன்னைக்கு முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. பரந்தூர் சம்மந்தப்பட்ட செய்திகள் எதுவும் அவதூறு தகவல் பரப்பப்பட்டால் இங்கே முழுக்க முழுக்க நின்று அதை முறையடிக்குது பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட தோழர்கள் தான். இந்த மாதிரி பரந்தூர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சீமான் பேசினார், என்னை தாண்டி ஏர்போர்ட் வராதுலாம் பேசுகிறாரு, என்ன செஞ்சார் அப்படிங்கிற கேள்வியை பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்காரங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் என்ன கம்மியாக தான் பேசுகிறாரு, ஆனால் செயல்பாடு ரொம்ப வீரியமாக இருக்குது அப்படிங்கிறதான் நாம் தமிழ் கட்சிக்காரங்க சொல்கிறது. அதனால தான் இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ரெண்டாவது பாயிண்டாக இருக்குது. இப்போ மூணாவது மிக முக்கியமான விஷயம், இப்போ பார்த்தீங்கன்னா சீமான் அண்ணன் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்த சொல்லுவார். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபி பார்த்தீங்கன்னா சங்கி அரசியல் பண்ணிகிட்டு இருக்கு, இஸ்லாமியர்கள் வெறுப்பு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பிஜேபி பார்த்தீங்கன்னா மனிதகுல எதிரி அப்படின்னு சொல்லி ஆழமாக தெளிவாக சீமான் அண்ணன் மயக்க பிடிச்சி பேசுவாங்க. அப்படிப்பட்ட மனிதகுல எதிரி பார்த்தீங்கன்னா இஸ்லாமியருக்கு எதிராக ஒரு விஷயத்தில் அந்த சட்டத்தை கொண்டு வரும்போது சீமான் அண்ணன் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிறது தான் பிரதானமான கேள்வியாக இருக்குது. இப்போ இது ரெண்டையுமே ஒரே தட்டில் வச்சு பார்க்கலாமே. சீமான் அண்ணன் என்ன பண்ணார், 10 நாள் கழித்து ஒரு போராட்டம் பண்ணார், அதை நான் ஒத்துக்கிறேன், அக்ரி. அந்த 10 நாள் கழித்து ஒரு போராட்டம் பண்ணார். ஆனால் இங்கே தாவேக்கா சார்பாக பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி சைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு முழுக்க போராட்டம் செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கத்திட்டு போனார் சீமான் அண்ணன், வவு விஷயத்தை பற்றி வேறு எதுவும் பேசினார், வேறு எதுவும் செஞ்சார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தாவேக்கா வவு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா கட்சிகள் வழக்கு போட்டாங்க, அத்தனை கட்சிகளோட தாவேக்காவும் வழக்கு போட்டுச்சு. அபிஷேக் மனு சிங்வியுமாய் ஒரு வழக்கறிஞரை வச்சு இந்த வழக்கை நடத்துனுச்சு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு முதல் தீர்வுக்கு போய் நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இடைக்கால தடை அப்படிங்கிற ஒரு விஷயமானது வருது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கில் ரீஜாயிண்டர் அப்படிங்கிற முறையில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா அந்த வழக்கில் இணையுது. இங்கே திரும்பி பார்த்தீங்கன்னா திமுகவை நோக்கி ஏன்பா நீ வந்து கட்சியாக வழக்கு போட்டிருக்க, அரசாக வழக்கு போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி திமுக அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி தலைவரோட அறிக்கை வருது. எங்கள் கட்சியோட ஆதவ அர்ஜுனா பார்த்தீங்கன்னா செய்தியாளர் சந்திப்பு மூலமாக அந்த விஷயத்தை ஆழமாகவும் தெளிவாகவும் பதிவு செய்கிறாங்க. இந்த மாதிரி வகுப்பு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் தாவேக்காவோட மனு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் இருக்குது. எங்கள் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வச்ச வாதமானது நீதிமன்றத்தில் இப்போ வரைக்கும் பேசப்பட்டு இருக்கு. ஒரு நாள் போராட்டம் பண்ணிட்டு சீமான் அண்ணன் போயிட்டாரு. இந்த பிரச்சனையை தலைவர் விஜய் அவர்கள் ஹேண்டில் பண்ண மாதிரி இவ்வளோ நாட்கள் பார்த்தீங்கன்னா சீமான் அண்ணன் செஞ்சாரா அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு தீர்ப்பு வருதுன்னா அந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா தாவேக்கா அந்த மக்களுக்காண்டி உழைச்சிருக்கு. இந்த தீர்ப்பு வரும்போது தாவேக்கா அதற்கான கிரெடிட் எடுத்துக்கும். நாம் தமிழர் கட்சியால் என்ன பண்ண முடியும், என்ன செஞ்சாங்க இஸ்லாமிய பெருமக்களுக்கு, குறைந்தபட்சம் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் கூட தாண்டாத போது இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து மிக தீவிரமாக செஞ்சாங்க. 15 வருஷ கட்சி அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாங்க. எத்தனை தீர்வுகளை பார்த்தீங்கன்னா சீமான் அண்ணன் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறது மிக முக்கியமாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா விஜயண்ணா பார்த்தீங்கன்னா 3 விஷயம் பண்ணிட்டார். அதாவது கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தை தொடர்றதுக்குள்ளேயுமே 3 விஷயத்தை பண்ணிட்டாங்க. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒன்று நான் முன்னாடி சொன்ன அஜித்குமார் அவர்கள் விஷயம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பரந்தூர் விஷயம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வவு விஷயம். வவு விஷயத்தில் கூட எல்லாரோட பங்களிப்பு இருக்குது, அதை நான் ஒத்துக்கிறேன். எங்களோட பங்களிப்பு அங்கே ஆழமாக தெளிவாக இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சீமான் அண்ணனோட போராட்டங்கள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா ஒரு வெகுஜன மக்களோட தாண்டிய போராட்டமாக இருக்குது. அதாவது ஆடு மாடு மேய்ப்பு அப்படிங்கிற போராட்டமாக இருக்கட்டும், மேலே கள்ளி இறக்கி போராட்டம் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா சீமான் அண்ணன் முன்னெடுக்கிறாங்க. இங்கே நாம் தமிழ் கட்சிக்காரங்க நிறையா சொல்கிறது என்னன்னா இதெல்லாம் மீடியாவில் நிறைய ட்ரோல் ஆகுதுங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்கிறாங்க. இங்கே கல் இறக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஜியோ, சீமான் அண்ணன் ஆட்சிக்கு வந்தார்னா அந்த ஒரு ஜியோ போட்டார்னா வேலை முடிஞ்சு போச்சு. இதற்கு இந்த ட்ரோல் போராட்டம் ஏன் செய்யணும் அப்படிங்கிறது இங்கே பிரதானமாக இருக்குது. போராட்டம் பண்ண வேண்டிய 3 பிரச்சனை, முன்னாடி அஜித்குமார் அவர்கள் விஷயம், வகுப்பு விஷயம், பரந்தூர் விஷயம், இது 3 விட்டாப்ல இங்கே மட்டும் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த போராட்டம் ஒரு ட்ரோல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகளை பார்த்தீங்கன்னா தடையை மீறி நான் வந்து மேய்ப்பேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. வனத்துறை வந்து அனுமதி மறுக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. இங்கேயும் ஒரு ஜியோ போட்டார்னா வேலை முடிஞ்சு போச்சு. இதுக்கு போராட்டம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் போராட்டம் பண்ணால் மட்டும் அவங்க ஜியோ போட்டுருவாங்களா? ஆளுங்கட்சி போட மாட்டாங்கல்ல. ஏன் இந்த மாதிரி போராட்டம் பண்ணி நல்லா நாம் தமிழர் கட்சிக்குள்ளே இருந்தால் அந்த அரசியல் புரியாது. வெளியிலேருந்து வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா இது நிறைய ட்ரோல் மெட்டீரியல் தான் ஆணிச்சு அப்படிங்கிறதான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஸோ சீமானனை பார்த்தீங்கன்னா பெரியார் சம்மந்தப்பட்ட விமர்சனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராலாம் வைக்கல. ஒரு மேடையில் பார்த்தீங்கன்னா ஒரு மேடன் கூட சொல்ல முடியாது, ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும்போது பெரியார் சம்மந்தப்பட்ட விமர்சனத்தை ஆரம்பித்தார். 1 மாதம் பார்த்தீங்கன்னா அதை நோக்கி வேலை பார்த்தாரு, 1 மாதம் அதை நோக்கி பேசு பொருளாக வச்சுக்கிட்டாரு. பெரியார் ஏன் இதெல்லாம் பேசினார், ஏன் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னார், திருக்குறளோட எங்கே முரண்பட்டார், பெண்ணியன் அடிமையாளர் புத்தகத்தை படித்தாவே அந்த கேள்விக்கு பதில் கிடச்சிடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெரியாரை பற்றி இவர் வைக்கிற விமர்சனங்கள் அத்தனைக்குமே பதில் சீமானனுக்கு தெரியும். தெரிஞ்சே தான் பெரியாரை பற்றி விமர்சிக்கிறாரு. ஆனால் பெரியாரை பற்றி சீமானனை விமர்சி
விமர்சித்ததுனால தம்பிகள் அத்தனை பேருமே சீமானனை சொல்லிட்டாரு, அதனால நாங்கள் விமர்சிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மறைந்த ஒரு தலைவரை பற்றி அவருடைய அரசியல் புரிதல் அத்தனையும் புரிந்து கொண்டு அவர் பயன்படுத்திய சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் இயக்க அரசியல் இருந்தவர், கட்சி அரசியல் கிடையாதவர். அவர் எப்போதுமே எதை நோக்கியுமே சமரசம் பண்ணிக்க மாட்டார். தன்னுடைய கொள்கையை நோக்கி ரொம்ப தீவிரமாக போனவர். அவர் இந்த சமூகத்துக்கு என்ன பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறாரு. இது பெரியார் மண்ணுனா பெரியாரே மண்ணுங்கிறாரு. தன்னுடைய 95வது வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் என்ன பண்ணுவாங்க, பொதுவாக பார்த்தீங்கன்னா வீட்டில் படுத்த படுக்கையாக இருப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணார் தெரியுமா, சென்னை தியாகராய நகரில் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா தயார்படுத்துகிறாங்க. தோழரை நம்ம இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி 95வது வயசில் பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்தை வேற ஒரு போராட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா தயார்படுத்திக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷன் பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கு என்ன செஞ்சான் அப்படிங்கிற அரசியலை பார்த்தீங்கன்னா மிக தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. வீடியோட எண்டா நான் என்ன சொல்ல வரேன்னா, தொடர்ச்சி அந்த 5வது பாயிண்டாக கூட இதை வச்சுக்கலாம். எங்கள் தலைவர் பார்த்தீங்கன்னா நடிகராக இருந்து அரசியல் களத்துக்கு வந்தவர் தான். வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பேசினார்னா அன்றைக்கி அது பேசுபொருள் ஆகுது. அவர் எதை பேசினாலும் நிரந்தர தீர்வுகளோட பேசியிருக்கார். இங்கே சீமான் அண்ணன் 15 வருஷமாக அந்த அரசியல் களத்தில் இருக்காங்க. சீமான் அண்ணனால் இந்த அரசியல் களத்தில் இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா சீமான் அண்ணன் பேசுனதுனால முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு தகவல் இருக்கா, ஏதாவது ஒரு செய்தி இருக்கா? அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா நிச்சயமாக சொல்லுங்கள். அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை சீமான் அண்ணன் பெருசாக பேசுவார். அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? சீமான் அண்ணன் முதலமைச்சராக இருந்தால் அந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பார்? அதே நேரத்தில் இங்கே தலைவர் விஜயோட அறிக்கையை பார்க்குறாங்க. அந்த அறிக்கையில் அத்தனையுமே எஜுகேட் பண்ணுற மாதிரி இருக்குது. நமக்கு அந்த சொல்யூஷனை சொல்லிடுது. இந்த பிரச்சனை வந்தால் நான் முதலமைச்சராக இருந்தால் என்ன பண்ணுவேங்கிறத எங்கள் தலைவர் இப்போயே சொல்கிறார். ஓஹோ, இந்த பிரச்சனை எப்படி டீல் பண்ணும் போல, ஸோ இந்த பிரச்சனை கண்டனம் தெரிவிக்கிறது இந்த காரணத்துக்கு போலன்னு சொல்லி தாவேகா தோழர்களை தொடர்ச்சியாக எஜுகேட் பண்ணி அதே நேரத்தில் இந்த பிரச்சனையை இப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற தீர்வோடு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக எங்கள் அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் சீமான் அண்ணன் எத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு வச்சுருக்காங்க. நெய்தல் படை அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க, விவசாயத்தை அரசு வேலை ஆக்குவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. பக்கத்து மாநிலத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கரண்டு தண்ணியெல்லாம் கொடுக்கலன்னா நான் இந்த மாதிரி நடந்துப்பேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இவர் சொல்கிற தீர்வுகள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டு இருக்கா அப்படிங்கிற பிரதானமான கேள்வியை நாம் தமிழர் கட்சிக்காரங்க தொடர்ச்சியாக சீமானன் நோக்கி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த பதிவோட இறுதியாக நான் சொல்ல வர விஷயமா இருக்குது. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்களில் இருக்கிறவங்க நடிகர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் விஜயண்ணாவை பார்த்தாங்க. இன்றைக்கி தலைவர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. போக போக பார்த்தீங்கன்னா யார் மக்களுக்கானவர், யார் வந்து தீர்வுகளை நோக்கி நகரக்கூடிய தலைவர், யார் உண்மைக்குமே மக்களை நேசிக்கக்கூடிய தலைவர், யாரோட அந்த அஜெண்டா, யாரோட எண்ண ஓட்டம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத இன்னும் நிறைய நாம் தமிழர் கட்சிக்காரங்க புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது. அதை சொல்லிட்டு முடித்தா சரியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ண ஓட்டமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த வீடியோவில் ரொம்ப நியாயமாக என்னுடைய கருத்தை பார்த்தீங்கன்னா நான் முன் வச்சுருக்கேன் தாவேகா சார்பாக. அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த யாராவது ஒருத்தங்க என்னுடைய வீடியோவுக்கு மாற்று கருத்து இருந்தால் நியாயமாக பேசுங்க, என்னோட பதில் நிச்சயமாக இருக்கும். அதை விட்டுட்டு நீ அதுடா, நீ இதுடா, உங்கள் தலைவர் அதுடா அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தாவேகா சார்பாக மிக தொடர்ச்சியான பல வீடியோக்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.